ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கிரேப் ஜூஸ் தான் பண்ண போகிறோம். கிரேப்ஸ்லேயே 2 வகை இருக்குது, க்ரீன், பிளாக். இது பன்னீர் திராட்சை. இதில் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிடலாம். இது ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. திராட்சையில் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறங்காட்டி 2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். இதோட 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நல்லா அடிச்சிருங்க. மிக்ஸி ஜாரில் கிரேப்ஸை பாருங்கள் நல்லா அடித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் இந்த மாதிரி வடிகட்டுறது எடுத்துக்கோங்க. இதில் வடிகட்டிடலாம். குழந்தைகளுக்கெலாம் நம்ம கிரேப்ஸ் கொடுத்தா பாதி தான் சாப்பிடுவாங்க, பாதி அப்படியே போட்டுருவாங்க. இந்த மாதிரி நம்ம ஜூஸ் பண்ணி கொடுக்கும்போது குடிக்கிறதுக்கும் அது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேப்ஸை முழுசாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஜூஸாக சீக்கிரம் குடிச்சிருவாங்க. 1க்கு 2 டம்ளரே குடிப்பாங்க. பாருங்கள், இதை நல்லா இப்படி ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பண்ணி விடுங்க. நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற கிரேப் ஜூஸை ஒரு டம்ளரில் மாற்றிடலாம். இதோட 2 ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. கிரேப்ஸில் நிறைய நன்மைகள் இருக்குங்க. இது புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடியது, இதய நலனை மேம்படுத்தும், ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. ப்ளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது. கண்களுக்கு ரொம்ப நல்லது. மூளை சக்தியை அதிகரிக்கும். கிரேப் ஜூஸு டெய்லி குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் குடிங்க. ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.